கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் நம்மோடு பேசும்படியாய் அவருடைய வார்த்தைக்காக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீங்க இந்த காலவேளை பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? சீக்கிரமா அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 தீமோத்தேயு புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒரு வாசிங்கள். 2 தீமோத்தேயு 4:18. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து, அல்லேலூயா. இந்த காலவேளை கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை எல்லா தீமையினின்றும் ரட்சிக்கிறவர். எப்படிப்பட்ட தீமைகள் நமக்கு விரோதமாக இருந்தாலும் தேவன் நம்மை அதிலிருந்து நம்மை ரட்சிப்பார். ஆமென். இந்த வசனம் சொல்ற தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி என்ன சொல்றாரு? காப்பாற்றுவார். எதற்காக கர்த்தர் ரட்சித்து காப்பாற்றுகிறார்? பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களில் என்ன உண்டாவதாக? மகிமை உண்டாவதாக. ஆமென் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் தப்புவிப்பார், ஆண்டவர் காப்பாற்றுவார், எல்லா தீமைக்கும் காப்பாற்றுவார் சொல்லும்போது அதுக்கு முந்தின வசனத்தை சொல்றாரு, சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். பவுல் சொல்றாரு, நான் எங்கிருந்து தப்பிக்கப்பட்டேன்? எங்கிருந்து காப்பாற்றப்பட்டேன்? சிங்கத்தின் வாய்களுக்கு. ஆமென். சிங்கத்தின் வாயில் இருந்தும் அப்படின்னு அர்த்தம். மோசமான வாய்க்குள்ள இருந்து கர்த்தர் காப்பாத்தினார். சிங்கத்தின் வாய்னா சிங்கத்தின் வாய் கிடையாது. மனுஷர்களே அப்படி இருக்கிறாங்க. அந்த மோசமான வாய்க்கு பாரு, கட்சிக்கிற சிங்கம் போல இருக்கும். யாருக்கிட்ட சண்டை வாங்கலான்னு இருக்கும், யார்கிட்ட மோதலான்னு இருக்கும், யாரை பேசலான்னு இருக்கும், சங்கிலி சாக்குல பேசலாம், எப்படி பேசலாம் அப்படின்னு பார்க்கும். அப்படிப்பட்ட சிங்கத்தின் வாய்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை வேதனைப்படுத்தின வாய்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரா? காப்பாற்றினார். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் உங்களையும் அப்படிப்பட்ட சிங்கங்களின் வாய்களுக்கு ஆண்டவர் தப்புவிப்பார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதத்தில் பார்க்கிறோம், தாவீது சொல்லுகிறார், 1 சாமுவேலின் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 30. என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். தப்புவிப்பார். ஆமென். இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு மேல் என்ன பண்ண ஆண்டவரே? என்னை தப்புவிப்பார். எப்படிப்பட்ட ராட்சதன் இருந்தாலும் சரி, ராட்சதியா இருந்தாலும் சரி, அவங்க வாய்க்கு என்னை கர்த்தர் தப்புவிப்பார். அல்லேலூயா. சிங்கத்துக்கும் கரடிகளுக்கும் ஆண்டவர் தப்புவிக்க வல்லமை உள்ளவர் என்பதை மறந்து போகக்கூடாது. தாவீதை கர்த்தர் தப்புவித்தார். இன்றைக்கு இந்த காலவேளையில ஆண்டவர் நம்மை தப்புவிப்பார். துஷ்ட மிருகங்களுக்கு. ஆமென். தேவ ஜனங்களே, துஷ்ட ஜனங்களுக்கு, துஷ்ட ஜனம் சொன்னா எப்போதும்
ஒரு விதமான கோபத்திலே இருப்பாங்க. துஷ்ட ஜனம் சொன்னா எப்போதும் மூர்க்க குணமா இருப்பாங்க, ஒரு வெறித்தனமா இருப்பாங்க. எப்பவுமே யாரையும் மன்னிக்க மாட்டாங்க, யாரையும் விரும்ப மாட்டாங்க, யாரோடும் ஒட்டி வாழ மாட்டாங்க, உறவாட மாட்டாங்க. அவங்க எல்லாம் யாருன்னா துஷ்ட ஜனம். சிலெல்லாம் ஊர்ல ஒதுக்கி வைப்பாங்க பாத்தீங்களா, இவங்கெல்லாம் துஷ்ட ஜனம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க ஊரை விட்டு. ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் ஊருக்குள்ள விட்டா பிரச்சனை ஆயிடும், அதனால அவங்க ஒதுக்கி வைப்பாங்க. அப்படி சிலர் அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஆமென். மிருகங்கள் எங்க இருக்கும்? சிங்கம் எங்கமா இருக்கும்? காட்டுக்குள்ளதான் இருக்கும். வீட்டுக்குள்ள விட்டா என்ன ஆகும்? கரடியை விட வீட்டுக்குள்ள விட்டா என்ன ஆகும்? பீறி போட்டுருவோம், ஒரே அடிதான். ஆமென். வீட்டில் இருக்க வேண்டியதான் பூனை, எதுக்கு மாடு, இதெல்லாம் கொஞ்சம் துஷ்ட மிருகம் கிடையாது. அல்லேலூயா. துஷ்ட மிருகத்தை எங்க வச்சிருக்காங்க? அது காட்டுல இருக்கணும். அல்லேலூயா. துஷ்ட மிருகங்கள் தனித்து கிடக்கும், அது காட்டிலே தான் வாசம் பண்ணும். ஆனா நல்ல மிருகங்களை வீட்டுக்குள்ள நம்ம வைக்க முடியும். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது துஷ்ட மிருகங்களுக்கு கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று சொல்லுகிறார். ஆமென். உங்களை என்னை கர்த்தர் துஷ்ட மிருகங்களுக்கு கர்த்தர் காப்பாற்ற. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்வது கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க யார் சொல்றது? அப்போது சவுல் தாவீதை பார்த்து, போ. ஆமென். கர்த்தர் உன்னோடு கூட, ராஜா சொல்றார், நீ போப்பா, உங்களோட கர்த்தர் இருப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிங்கத்துக்கு மட்டும் கிடையாது, கரடிக்கு மட்டும் கிடையாது. சொல்றாரு போன்னு சொல்றாரு சவுலு. இந்த சவுலே துஷ்ட மனுஷனா மாட்டான். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த சவுலுடைய கைக்கும் வாய்க்கும் கர்த்தர் தப்புவித்தார் தாவீதை. ஆமென். 120 சங்கீதம் 2 வசனம். கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். ஆமென். கர்த்தாவே, என்னை காப்பாத்துங்கப்பா, என்னை காத்தரலோ. யாருக்கு காத்தரலோ? பொய் உதடுகளுக்கும் கபட நாவுகளுக்கும் என் ஆத்துமாவை. கபட நாவோ, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூரச்சரிகளும் எரிக்கும் கல்லுமே கிடைக்கும். ஒண்ணுமே கிடைக்கும், உனக்கு சாம்பல் தான் கிடைக்கும். கபட நாவே. ஆமென். தாவீது புலம்புறான் பாருங்க. சமாதானத்தை பகைவர்களிடத்திலே என் ஆத்மா குடியிருந்தது போதும், நான் சமாதானத்தை நாடுகிறேன். அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனை படுகிறார்கள். நானும் சமாதானமா பேசணும் பார்க்கிறேன், அவங்களும் என்ன பண்ணலான்னு பார்க்கறாங்க, சண்டை வாங்கலான்னு பார்க்கறாங்க. அதுங்களா சிங்கத்தின் வாய்களை பற்றி இருக்கும், கட்சிகிற சிங்கம். அது சும்மா இருக்காது, பார்த்தா இல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அப்படிப்பட்ட சண்டை வாங்கணும் நினைக்கிறாங்க, அவங்களுக்கு கர்த்தர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். தேவனுக்கு கூட நடத்துவாராக. ஏன்னா நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. கர்த்தருடைய கரம் எனக்கு எப்படி இருக்கும்? துணையாயிருக்கின்றார். 119 சங்கீதத்தில் 173 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் துணையாயிருக்கும். எல்லா மிருக ஜீவங்களுக்கும், எல்லா மிருகத்தை போன்ற ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷருக்கும் தப்பிவிக்க. ஆமென். கர்த்தருடைய கரம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அது சங்கீதக்காரன் சொல்றாரு 121 சங்கீதத்தில், 121 சங்கீதம்
7ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா, ஆமென். இங்க பவுல் சொன்னது போல இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாராம். அவர் உன் ஆத்மாவை காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் காப்பார். என்றென்றைக்கும், இது முதற்கொண்டு ஆண்டவர் என்றென்றைக்கும் காப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் என்றென்றைக்கும் இது முதற்கொண்டு கர்த்தர் காக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் காப்பாற்றுவார், தப்புவிப்பார், அவர் காப்பாற்றுவார். அந்த விசுவாச நம்பிக்கை நமக்கு இருக்கணும் முதல்ல. ஆமென். அந்த விசுவாச நம்பிக்கை இல்லாதவங்க மற்றவங்க போலவே அவங்க இருப்பாங்க. அது உருன்னா இதுவும் உருவணும். ஆமென். அது பீர்னா இதுவும் பீரும். ஏன்னா இதுக்கு விசுவாசம் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு எதுக்கு வித்தியாசமும் தெரியாது இல்லைங்களா? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், எல்லாம் 7:30 மாதிரி இருக்கும். சரி 7:30 இல்லையா? சரி 6 மணி மாதிரி இருக்கும். குரங்கு பார்த்தீங்களா இருக்கும் 6 மணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், சிரிக்கும் சிரிக்காது, அசையாது. ஆமென். தேவனுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? சந்தோஷமா பழகணும், சந்தோஷமா இருக்கணும். எல்லாரோட யாரோட எப்படி இருக்கணுமா? சண்டையா இருங்களா? சமாதானமா இருங்கள். யாவரோடும் சண்டையாகிறாங்க. ஆமென். யாவரோட எப்படிங்கணும்? சமாதானமா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாருங்க, கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும். ஆமென். அல்லேலூயா. தானியேல் சொல்றாரு இல்லைங்களா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவர் தானியேலை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவித்தார். ஆமென். வாசிங்க. 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். எங்க கொண்டு வந்து போட்டாங்களா? சிங்க கெபியில. நம்ம எங்க போட்டாங்க? சிங்கங்களின் கெபியில. சிங்கம் கிட்ட போய் என்ன பண்ணனா? சிங்க கெபியில தான் போட்டாங்களே. சொல்லுவாங்க, எங்க மாமியார் சிங்கம் போலக்கா, அது கூட யாருக்கா வாழுது, அது கூட யாருக்கா குடி இருக்குது அப்படின்பாங்க. இவன் போயிட்டு சிங்க கபில போட்டா கூட இவன் சிங்கம் கிட்ட ஒண்ணுமே பண்ணவே இல்லை. அவன் பாட்டு அமைதியாகிறான். அது வாய அடிச்சிச்சு. இது கூட கூட பேசுறதுனால்தான் மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? ஆமென். அல்ல நீ ஆட்டுக்குட்டியை போல இருந்தா உங்க மாமியார் எப்படி இருப்பாங்க? ஆட்டுக்குட்டி போல இருப்பாங்க. நீ சிங்கம் போல இருந்தா உங்க மாமியார் எப்படி இருக்கும்? சிறுத்தை போல தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அவன் போடப்பட்டது சிங்க கபில போட்டது ஆட்டுக்குட்டியை போல போடப்பட்டாலும் சிங்கங்கள் ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா தானியேலின் தேவன் தானியேலோடு கூட இருந்தார். ஆமென். வாசிங்க அதை மறுபடியும். அப்போது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். போட்டவன் கேட்கிறான், தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். உன்னை தப்புவிப்பார். ஏங்க போடுறோம் யாராவது பேசுவானா? போடுறோம் யாராவது? ஆமென். கல்யாணம் பண்ணும்போது பூச்சி கொடுக்குறாங்களே அந்த மாதிரி தான் இந்த கதை. நல்லா இருக்கணுமா, 16 பெற்று பெருவாள் வாழ்க, நல்லா இருப்போமா அப்படிதான் அனுப்புறாங்க. அப்படிதான் அனுப்புறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? சிங்க கபில் தான் அனுப்புறாங்க. இந்த ராஜா சொல்ற மாதிரி என்ன சொல்ற ராஜா? சிங்கங்களை விட சேதப்படுத்தாதுப்பா, நல்லா இரு அப்படின்றோம். ஆமென். நம்ம என்ன பண்ண சொல்றோம்? கல்யாணம் பண்ற, ஓ வாழ்க்கை போச்சு, உன் வாழ்க்கை போச்சு, உன் ஃப்ரீனஸ் போச்சு, நீ இனிமே ஃப்ரீயாக இருக்க முடியாது சொல்றாங்களா இல்லைங்களா? ஆனா என்ன சொல்றாங்க?
எல்லாருமா மாலை போடுறாங்க, பூ போடுறாங்க, அரிசி போடுறாங்க, பிளஸ் பண்றாங்க, வாழ்த்து சொல்றாங்க. அது மாதிரி தான் இவன் பாருங்க போறது போட்ட சொல்றது இவன் தான் சிங்க கோபில கர்த்தர் தப்பி பண்றான். அடப்பாவி. ஆமென். நீ சிங்க கோபில போட்டாலும் கர்த்தர் தப்பி வைப்பார். அவனுக்கு விசுவாசம் இருக்கு பாருங்க போட்டவனுக்கு. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கா? போட்ட ராஜாவுக்கு இருக்குது, நமக்கு இருக்குதா? தாவீது அந்த தானியேல் என்ன சொல்றான் பாருங்க. ராஜாவே நீர் வாழ்க. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. எப்படி கூப்பிட்டானா? முதல்ல வந்து தப்பிப்பான்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்ப எப்படி கூப்பிடுறான்? தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. துயர சத்தமா இருக்கிறியாப்பா? இருக்கிறியா? செத்துட்டியா? அல்லேலூயா. அல்லேலூயா. சில அப்பா அம்மா அம்மா மாதிரி கேட்பாங்க பார்த்தீங்களா, எப்படிமா இருக்கு அந்த வீட்டில்? நல்லா இருக்கிறியாம்மா? கல்யாணம் தான் பண்ணி கொடுத்தேன், செலவெல்லாம் பண்ணி நல்லா இருக்கிறியாம்மா? நல்லா இருக்கிறது பண்ணி கொடுத்தேன், நல்லா தான் இருக்கும். ஆமென். அப்புறம் எதுக்கு கேட்குற? எப்படிமா இருக்கிற? மாமியார் உன்னை நல்லா வச்சுக்கிறாங்களா? இந்த வீட்டார் நல்லா வச்சுக்கிறா? உங்க வீட்டுக்கார் நல்லா வச்சுக்கிறாரா அப்படின்னு கேட்கறாளா? நீங்களா? ஏன் கேட்கணும்? நல்லா தான் வாழ்த்தி அமைச்சிங்க, கொடுத்துலாம் அமைச்சுக்கிறீங்களா? அப்படின்னா ஆமென். நல்லதான் இருப்பாங்கன்னு விசுவாசிக்கணும். அல்லேலூயா. விசுவாசம் இல்ல. அவன் என்ன கேட்கறான்? ஆசீர்வாதம் பண்ணிட்டா. இப்ப என்ன கேட்கறான்? துயர சத்தமாய். துயரம் வந்துச்சு. ஒருவேளை போட்டு தள்ளிட்டு போது சிங்கம் அப்படின்ற ஒரு எண்ணம் மைண்ட்ல ஓடுது. சில பேருக்கு என்னதான் கத்த சுகமாக்குனான்ற விசுவாசம் இருந்தாலும் மைண்ட்ல ஒன்று ஓடுது. என்ன ஓடுது? துயர சத்தம் ஓடுது. இப்படியா இருக்குமோ? டாக்டர் வர சொல்லிட்டான், கிட்னியில் இருக்குமோ சட்னி, அப்படியே கல் இருக்குமோ, பல்ப் இருக்குமோ. அவன் பல்பையும் மண்ணு சாப்பிட்றான், ஒன்றும் இல்லைன்றான். நம்மால இட்லி சாப்பிடுது, கால் வயிற்றுல கல்லுக்குது. அல்லேலூயா. பயம். அல்லேலூயா. கவலைகள். சில பிள்ளைகளுக்கு கவலைகளே பிரச்சனை ஆயிடும். எப்பத்தாலும் அழுதுனே இருக்குது, எப்பத்தாலும் சோர்ந்து போய் கவலைப்படுறது, அதுக்காக இதுக்காக கவலை. அதனால நிறைய வியாதி வரும். உங்களுக்கு தெரிய மாட்டேது. அல்லேலூயா. இந்த தானியேல் சொல்ற என்ன சொல்றான்? துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ஆமென். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ராஜாவே நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு. பாத்தீங்களா? ராஜாவே நீர் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கம் என்ன பண்ணாது? என்னை சேதப்படுத்தாது. அந்த விசுவாசம் இருக்கணும். ஆமென். ஒன்று என்ன சேதப்படுத்த மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நன்மை ஒன்று பாருங்க. ரோமர் 8:28 பாருங்க. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். நம்ம என்ன அறிந்திருக்கிறோம்? எனக்கு எது நடந்தாலும் நன்மைக்காக தான் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? தீமை என் வீட்டு பக்கம் வராது. ஆமென். தீமை என் வீட்டுக்குள்ள வராது, என் பிள்ளைகளுக்குள்ள வராது. சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆமென். எனக்கு வராது, என் சரீரத்தில் வராது, தீமை வராது. அல்லேலூயா.
கர்த்தர் காப்பாரு, கர்த்தர் காப்பாற்றுவார். அதுதான் தானியேல் சொல்றான், என்ன கர்த்தர் காப்பாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. சிங்கங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, யார் அனுப்புவாரு? தூதனை கர்த்தர் அனுப்புவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மை காப்பாற்ற தூதர்களை அனுப்புகிறார். ஆமென். அவர்களின் வாயை என்ன பண்ணுறார்? கட்டி போட்டார். ஆமென். ஏன் கட்டி போடுறாரு தெரியுமா உங்களுக்கு? ஏன் அது வாயை கட்டி போற தெரியுமா? இது வாயை அடைக்கிறதுனால, தானியேல் வாயை அடைக்கிறதுனால. நம்ம வாய் சரியில்லைன்னா, நம்ம வாய் சரியில்லைன்னா அது வாயை தந்து விட்டுறாரு. அல்லேலூயா. ஏன்னா அதான் சொல்றாரு. ஏன்னா தானியேலோ, அடுத்த வாசிங்க எப்படி இருந்தாலும் தானியேலு அடுத்தது பாருங்க. அதுல அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். நான் எப்படி இருந்தேன்? குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க குற்றமற்றவன் நடந்தா, நல்ல வேலை மோனிசா பார்த்து ஆள் இல்லை, பக்கத்துல வந்து சொல்லுமா அந்த அக்காவை பார்த்து. ஆமா, நீங்க குற்றமற்றவன் நடந்தா சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. ஆமென். சிங்கம் சும்மா வந்து சீனுக்குன்னா, நீ ஏதோ தப்பு பண்ணாகிற, உன்னை சரி பண்றதுக்காக சீனினே இருக்குது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது சொல்லுவோம்? அல்லேலூயா, ஆமென். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும் கர்த்தரை விட்டு கொடுக்கலங்க. யோபு வீட்டு வாசல்ல 10 பிள்ளைங்க பணமா கிடக்குதுங்க. யோபுடைய பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க? 10 பிள்ளைங்களும் பணமா கிடக்குது. வேலைக்காரன் செத்து போட்டான், வீட்டு வேலைக்காரன் செத்து போட்டான். ஆடு மாடு தோட்டம் துறவு எங்க எல்லாம் செத்து போச்சு. ஒரு அன்னைக்கு ஒரு தம்பி இறந்துட்டாரு. அவங்க அக்கா சொல்றாரு, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? ஒரு மரணத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் கண்ணுகிறா இல்லையா, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, ஏன் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். ஆனா யோபு என்ன சொல்றான்? கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஆமென். யோபுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாரா? வேலி அடைத்தா. காக்கப்பட்டது எல்லாமே காத்தவன் அவன் தெரியும். அந்த காக்காம அந்த காவல் எடுத்தவரும் அவர் தான். ஆமென். அவன் மீண்டும் என் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார் விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. அதனால தான் கர்த்தர் ரெட்டிப்பான வரங்கள், ஆசீர்வாதங்களை அந்த யோபு கொடுத்தார். ஆமென். யோபு இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக் கொண்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 42:10 பாருங்க. யோபு 42:10 டக்குன்னு வாசிங்க, டைம் இல்லை. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஆமென். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென். அப்பொழுது அவனுடைய எல்லா போதும். ஹல்லேலூயா. யோபுக்கு கர்த்தர் இரட்டத்தனியாய் கொடுத்தார். ஆமென் சொல்லுவோமா? இழந்ததெல்லாம் பெற்றுக்கொண்டார். உங்க வாழ்க்கையில் நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ கர்த்தர் தருவார். ஆமென். ஏன்னா நம்ம எங்க இருக்கிறோம்? உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவன் நிலை தங்குவார். ஆமென். அல்லேலூயா. 91:3 வாசிங்க. சங்கீதம் 91:3 வாசிங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார், காப்பாற்றுவார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஆமென். அவர் தமது சிறகளால் அவனை மூடுவார், ஒரு சட்டங்களுக்கு அடைக்கலம் புகுவார். அவருடைய சக்தி அவனுக்கு பரிசையோ. ஆமென். அவர் இரவில் உண்டாகும் பயணத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்திலே பாழாக்கும் சங்காரத்துக்கும் இணைவினார். அது பக்கத்துல வந்தாலும் சரி ஒண்ணு அணுகாது. உன் பக்கத்துல 1000 பேர், வலது பக்கத்துல 10,000 பேர் வந்தாலும் ஒண்ணு அணுகாது. மாதவன் போராட்ட அணுகாது. பொல்லாப்பனுக்கு நேராது வராது, பக்கத்துல வராது, ஏன் வராது?
ஆமென். உன்னை காக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் சொல்றார், எல்லா தீமையிலும் கர்த்தர் உன்னை ரட்சிப்பாராம். இரண்டாவது பாருங்க, அங்க இரண்டாவது சொல்றாரு, தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு காப்பாற்றுவா. எதுக்காக ஆண்டவர் நம்மை பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு காப்பாற்றினார். ஆமென். ஏன் காப்பாற்றினாரு? பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு. ஒரு ஆமென் சொல்லுமா? ஆமென். பரம ராஜ்யத்தை அடைத்துக்க நீங்க என்ன பண்ணீங்க? பரம ராஜ்யத்தை அடைய உங்களுடைய பங்கு என்ன? நீங்க என்ன செஞ்சீங்க? பரம ராஜ்யத்தை அடையத்துக்கு ஏதாவது நம்ம செஞ்சிருக்கிறோமா? பரமராஜ்யம் அடைய. சரி, முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் பரமராஜ்யத்தை அடைவதற்கு. இதெல்லாம் பேசிக். ஆமென். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 3:16 வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். நீங்க யாரா இருக்கணும்? தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாதான் பரம ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாய் மாற முடியும். ஆமென். பாட்டு பாடலாம். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு, கொஞ்ச காலம் இந்த மெட்ராஸிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய். பாட்டு பண்ண போக முடியுமா? அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நானும் இயேசு நம்புறேங்க, அக்கா நானும் இயேசுநாதத்தாங்க நம்புறேன் அப்படின்னும் போதுமா? அது விசுவாசம் உள்ளவரால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும்? அடுத்த என்னமா சொல்ல? ஏற்றுக்கொண்ட என்னம்மா பிள்ளையான எப்படி ஆவீங்க? போய் உடனே பிள்ளை ஆக முடியுமா? ரேஷன் கார்டில் பதிவு செய்யணுமா? உங்களுக்கு ரேஷன் கார்டில் பேர் வந்ததுமா நீங்க இந்தியன் சிட்டிசன் சொல்ல முடியும் இல்லைங்க ஐயா? ஆமென். உங்க பதிவு பண்ணவா இல்லீங்களா? பரலோகத்துல உங்க பேர் எழுத பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ண போற? பதிவு பண்ணுங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஹலோ, பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கணும். நீ பாவத்தில் இருப்பா உன் பேர் நரகத்திலே இருக்கும். வா மகனே வான்னு கூப்பிட நரகம். ஆமே. நரகம் என்ன பண்ணுதா? வாயை பொழந்துக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? அது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மழை பெஞ்சா தண்ணி பூமியில போயினே இருப்பாரு. எவ்வளவு போயினுக்குது தண்ணி. அது போல இழுத்துடும். வறண்ட பூமி எப்படி தண்ணியை இழுக்குதோ சாதாரணமா அப்படியே இழுக்குதான். வேசி வீட்டுக்கு போறவங்க எங்க போவானோ? மாமகனே வான் கூடுமா பாதாளம். பாதாளத்துக்கு விரைந்தோடும் கால்கள். வேசி வீட்டுக்கு போற காலம் என்ன காலம்? அல்லேலூயா. அதான் மத்தேயுல சொல்ல, உன் கண் உனக்கு இடல அந்த கண்ணு இச்சையோட ஒரு பெண்ணை பார்த்தீங்கக்கா, அந்த பெண்ணோட நீ விபச்சாரம் செய்தாயிற்று. ஆகவே இச்சையை தூண்டுகிற எண்ணங்களை அழித்து போடும். எண்ணங்களை அழித்து போடும். அதனால கண்ணை பிடிக்கும் போன்னு சொல்ல, இச்சை எண்ணத்தை அழித்து போடும். நீ ஒரு கண்ணா பரலோகம் வந்தாலும் பரவாயில்லன்றார் ஆண்டவர். அந்த அளவுக்கு சொல்றாரு. உதாரணத்துக்கு அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு விலகி, ஆமென், மீட்கப்பட்டு பரம ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக தேவனுடைய பிள்ளையா மாறணும்.
அதுக்கு என்ன செய்யணும்? யோவான் 3:16 வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க வேண்டும். எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். இவ்வளவா உலகத்துல அன்பு கூர்ந்தார். ரெண்டு காரணம் சொன்னா உன் பங்கு, இரண்டாவது பங்கு இதுதான். மூணாவது லூக்கா 10:20 வாசிங்க. லூக்கா 10:20. பரமராஜ்யத்தை சுதந்திரிப்பதுக்காக சொல்றேன். உன்னை எதுக்கு கர்த்தர் மீட்டெடுத்தாரு? ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமம் உன் பேரு. ஹலோ சிஸ்டர், பிரதர், உன் பேர் எங்க எழுதிக்கணும்? பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பேரு பரலோகத்தில் எழுதிக்க சந்தோஷப்படுங்க. ஆமென். அல்லேலூயா. உங்க பேர் எங்க எழுதணும்? ரேஷன் கார்டுல எல்லாம் கவலைப்படாதீங்க, ஆதார் கார்டுல எல்லாம் கவலைப்படாதீங்க. ஆமென். பாஸ்புக்ல இல்ல, எந்த பாஸ்புக்ல இல்ல பரவாயில்ல, வெளிநாட்டுக்கு போக முடியாதா பரவாயில்ல, போகலாம் கூட பரவாயில்ல, பரலோகம் போகணும். ஆமென். அல்லேலூயா. பரம ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். பரம ராஜ்யத்தின் மேல விருப்பம் இருக்கிற முதல்ல விருப்பம் இருக்குதா? ஆமென். நிறைய பேருக்கு அந்த விருப்பமே கிடையாது. அல்லேலூயா. அந்த விருப்பம் இருக்கிறவங்க ஆசை இச்சைகளை வெறுப்பாங்க. முதல்ல ஆசைகளை வெறுப்பாங்க. ஹலோ, பரலோகம் போன நினைக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? ஆசைகள்லாம் விட நினைப்பாங்க. அப்ப சிவாஜி பாட்டு பண்ணாரு. என்ன ஆசை சொன்னாரு? 6 சொன்னார்ல அவரு, 6 மனமே 6னாரு. அவன் அல்லேலூயா. நிறைய ஆசை இருக்குது, மக்களுக்கு நிறைய ஆசை இருக்கு. இந்த ஆசைகளை விட வேணும். இங்க பைபிள் என்ன சொல்லுது? வேதம் என்ன சொல்லுகிறது? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10-11 சொல்லப்பட்டது. பண ஆசை எல்லா தீமைக்கும். இத பண ஆசைக்குள்ள போறவன் எப்படி ஆயிட்டானா விசுவாசத்தை விட்டு விலகுகிறான். அம்மா, உலகத்துக்குள்ள போறான். பண ஆசை வந்துச்சுன்னா அவனுக்கு நேரம் தெரியல, தூக்கம் இல்லை. சொல்றான், நான் அதுக்காக படிக்கிறேன் சார், நான் அதுக்காக உழைக்கிறேன் சார், அதுக்காக நான் ஓடுறேன் சார், அதுக்காக நான் தேடுறேன் சார், அதுக்காக நான் பிராக்டிஸ் பண்றேன் சார். நான் பண்றான். எதுக்கு? பரமராஜன் போட்டுக்கா. எதுக்கு? பண ஆசை. அந்த ஆசை என்ன பண்ணுதுனாக்கா அவனை விட மாட்டுது, தூங்க விட மாட்டுது, நிக்க விட மாட்டுது, உட்கார விட மாட்டுது, யார்ட்டும் பழக விட மாட்டுது, பேச விட மாட்டுது. டைம் வேஸ்ட் ஆயிடுமா? ஆசை, பண ஆசை. என்னுடைய பிள்ளைகளே, ஆனா காமராஜர் செத்த பிறகு அவங்க வீட்டுல போய் பார்த்தாங்களாம். காமராஜர் செத்த பிறகு அவர் பீரோவை திறந்து பார்த்தா அவர் பீரோல எவ்வளவு தெரியுமா? வெறும் 28 ரூபா சொன்னாராம். எவ்வளவு? காமராஜர் யாருங்க? நல்ல மனுஷனா? முதலமைச்சருங்க. இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் வீட்டுல போய் எல்லாம் ரைடு பண்ணிக்கிறான் இல்ல? இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர், இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் எல்லா வீட்டுக்கும் என்ன பண்றாங்க? ரைடுன்றான். ஏன்? சொத்து குவிப்புன்றான். அன்னைக்கு இருந்த காமராஜர் வீட்டுல என்ன இருந்தது? 28 ரூபாய். அல்லேலூயா. ஏங்க, சாதாரண நம்ம ஊர்ல இருக்கிற வட்ட செல்லாளர் கவுன்சிலர் வீட்லயே எவ்வளவு இருக்குது? ஒருத்தன் என்ன சொன்னா, ஏய் இடிடா, வீட்டை இடி, இன்னும் பெருசு பண்ணு. எதுக்கு? களஞ்சியத்துல சேர்த்து வைப்பதற்கு. என்ன சேர்த்து வச்சா? தானியத்துல கொண்டு போய் களஞ்சியத்துல. அட மதிகரனே, நான் சொல்ல, வேதம் சொல்லுது. மதிகரனே, இந்த இரவு ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போது என்ன பண்ணுவேன்? ஆமென்.
மனிதன் உலகம் முழுவதும் ஆதாரப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் லாபம் என்ன? ஒரு ஆத்மா போகாது. எங்க போகாது? இயேசுதானே, அவர் பொன்மகன் தான் நான் பார்க்கணுமே. கர்த்தருடைய எதற்காக காப்பாற்றினாரோ? பரம ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக. நம்ம நினைச்சிருக்கிறோம் இந்த பூமியே பார்த்துருக்குது எல்லாம். அது பார்க்க எவ்வளவு சூப்பரா போட்டுக்குது ட்ரெஸ். பட்டு சார் யாருமே ஆகுதுல்ல. அது லோலா கேமிங் பாரு, ஜிமிக்கி ஜமிக்கி. ஆமா, இப்போ என்னோ வந்துச்சு. இங்க குத்துது, இங்க குத்துது, இங்க குத்துது, இங்க குத்துது. பத்தாவதுக்கு மூக்கில் குத்துச்சு. இப்போ எங்க குத்துன்னு தெரியாம குத்திக்கிட்டே இருக்குது. இப்போ அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளை, உன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். ஆமென். உன் புருஷனை பற்றிய ஆசை உனக்கு ஞாபகம் வராது. ஞாபகம் வராது. யாரு சொன்னாரு? ஏவாளை பார்த்து சொன்னாரு, உன் புருஷனை பற்றிய ஆசை உனக்கு பற்றி இருக்கும். இருக்குது. எப்போ எப்போ வருவீர் என்று ஏங்குதே உள்ளம், எப்போ எப்போ வருவீர் என்று ஏங்குதே உள்ளம். ஆமென். பாட்டு பழைய படுத்துறதுல உங்களுக்கு. அல்லேலூயா. அப்படி மனைவி வந்து வீட்டில் காத்திருப்பாங்களாம். எப்போ வீட்டுக்காரர் வருவார் வீட்டுக்காரர் வருவாருன்னு காத்திருப்பாங்களாம். பைக் சவுண்டு பார்த்தோடனே வந்துட்டாரு அப்படின்னு வரும். அதுக்குள்ளே அவங்க அந்த டீ என்ன பண்ணுவாங்களாம், அடுப்பில் வச்சுட்டு பாலை வச்சுட்டு சும்மா அப்படியே கொதிக்க விட்டுருவாங்களாம். வாங்க வாங்க வாங்கன்னு கொடுப்பாங்களாம். கொடுப்பீங்க? ஆசை எல்லாம் புருஷனை பற்றி இருந்தா அது நடக்கும். இது ஆசை எல்லாம். ஆமென். நம்ம ஆசையில எங்க போயிடுச்சு? செல்போன்லயும் டிவி இருந்தாங்க. இதை விட்டா அது, அதை விட்டா இது. ஏங்க வந்தது எனக்கு தெரியாதா? டீயை போட்டு குடிக்கல, உங்களுக்கு தெரியாதே போட்டு குடிக்க. அம்மா அந்த துணியெல்லாம் நாளைக்கு வேலைக்கு போட்டு போனோம். யூனிஃபார்மு வாஷிங் மிஷினில் போடுங்க. நான் துவைக்க போறேன். வாஷிங் மிஷின் தான் துவைக்க போகுது. அது கூட நான் சொல்லமா உனக்கு? உக்காந்தத்திலேயே எல்லாம் நடக்குது. இப்போ ஆசை யார் மேல இல்ல, புருஷனை பற்றி இல்ல, உலகம். உலகத்துக்குள்ள இருக்குது. அம்மா சகோதரியே, நீ உலகத்துக்குள்ள இருந்தீனா உன் ஆசை உன்னை அழித்து விடும். உலக ஆசை உன்னை அழித்து விடும். ஆண்டவரை பற்றி ஆசை உனக்கு இருக்க வேண்டும். லோத்து பார்க்கிறான், என்ன செழிப்பாக்குதுடா பூமி. நம்ம எதுக்கு இந்த ஆபிரகாம் கூட போகணும்? என்னது என்னது? தரிசனம் பெற்ற, அபிஷேகம் பெற்ற, வரத்தை பெற்ற, தேவனோட பேசுகிற மனுஷனோட நம்ம எதுக்கு போனோம்? பார்க்கிற பூமி நமக்கு நல்லா இருக்குது. நம்ம ஒரு சர்ச்சை கேட்டுருவாங்க போயிட்டு. அல்லேலூயா. நம்ம ஒரு குடியிருப்புக்கு போயிடுவோம். நம்ம ஆளு, நமக்கு ஒரு ஆளுக்குறாங்களே, நம்ம ஆளுக்கு கூட்டுப்போம். லோத்தினுடைய வேலையாட்களுக்கும் ஆபிரகாமின் வேலையாட்களுக்கும் என்ன வந்ததா? ஃபைட் நடக்குது, சண்டை நடக்குது. யாரும் ஊவாளு, யாராலும் யாராலும் யாரும் ஊவாளு சண்டை. ஒரே ஆளுதான், ஒரே இனந்தா, ஒரே ஜனந்தா, ஒரே தேவன்தா, ஒரே அழைப்பு தான். ஆனா என்ன நடக்குதுங்க? சண்டை நடக்கும். சர்ச்சி ஏன் சர்ச்சி? அவன் அவன் சொல்றான், எப்பா நான் வரல உங்கள்கிட்ட சண்டைக்கு. நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ வடக்கு போனா நான் தெற்க போறேன்ப்பா, நீயே பார்த்து போ. செழிப்பான பூமியை பார்த்துங்க. லோத்து போனாரு பாருங்க, என்னாச்சு? ஆபத்து கிட்டி இருந்தது. லோத்துக்குள்ள எல்லாம் அழிக்கப்பட்டது. எல்லாம் செழிப்பா பார்த்து பாருங்க, செழிப்பெல்லாம் அழிக்கப்பட்டது. அல்லேலூயா. நீ பார்க்கிற செழிப்பெல்லாம் அழிந்து போகும். ஆசை ஊழியத்தில் கர்த்தர் அழைத்திருந்தா போகணும். ஆண்டவன் எங்க வச்சுக்கோ அங்க நீ கர்த்தரோட இணைந்து ஊழியக்காரன் இணைந்து ஊழியம் செய்யும் போது தேவனை கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். அவன் ஆபிரகாம் எப்படி வச்சிருந்தான்? லோத்த அவனுக்கு பிள்ளை இல்லைங்க, பிள்ளைய போல வச்சிருந்தான். அல்லேலூயா. பிள்ளைய போல நேசித்தான் லோத்த. ஆனா அவனும் அதை வேணாம்னு சொல்லிட்டு போனான். ஆமென். பாருங்க,
நேசத்தை விட்டு போனான், பாசத்தை விட்டு போனான். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, சுய இச்சையோட போகலான்னு சொல்ல வராரு. ஆமென். ஆசை இச்சைகளை நாம் நடப்பிக்க நம்முடைய கால்கள் ஓடக்கூடாது. ஆசை இச்சைகளை கட்டுப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில பிள்ளைகள் பாருங்க, ஆசை இச்சைகளை கட்டுப்படுத்தாங்க. எப்படின்னா மதில் இழந்த பட்டணம் போல இருக்கிறாங்களாம். ஆமென். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னு வச்சுங்க, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னு வச்சுங்க, நமக்குள்ள எல்லாம் உள்ள வந்துடும். எத்தனை பேர் புரியுது? ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, ஆமென். இப்ப இந்த சோறு இருக்கிறதுனால தான் நல்லது. சோறு இல்லைன்னா என்ன வரும்? ஏதோ இங்க 2 புறா வந்து இப்போ பாத்தீங்கன்னா தெரியல, உள்ள வந்துட்டுக்கோம். நாய் உள்ள வந்துடும், காத்து உள்ள வரும், குப்பை உள்ள வரும், எல்லாம் உள்ள வரும். கண்ட்ரோல் இது இருக்கணும், மதில் இருக்கணும். ஆமென். பாதுகாப்பு இருக்கணும். ஒரு சுவர் இருக்கணும், நம்ம ஹார்ட்டுக்கு ஒரு சுவர் இருக்கணும். எல்லாம் வந்து குப்பையெல்லாம் உள்ள சேர்ந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பரமராஜ்யத்துக்கு பங்குள்ளவனாக இருக்க விரும்புறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? உலக ஆசை இச்சைகளுக்கு அடங்கி இருக்கிறோம். ஆகவே அதெல்லாம் விட்டு நமக்கு நம்ம பேர் எங்க இருக்கணும்? பரலோகத்தில் எழுதப்பட வேண்டும். 3வது சொல்றேன் பாருங்க, லூக்கா 15:10 வாசிங்க. லூக்கா 15:10 சீக்கிரம் வாசிங்க. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்தில் என்ன உண்டாகுதா? 15:7 வாசிங்க. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா, ஆமென். லூக்கா 15 ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேர் அப்படி வாசினா பாருங்க. அல்லேலூயா. Hallelujah. 15:10 வாசிங்க. 10 வாசிங்களா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோகத்தில் பாருங்க, ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா ஒரு பாவி மனம் திரும்புகிறதுனால. ஆமென். ஆகவே மனம் திரும்புதல் முக்கியம். முதல்ல உங்களுக்கு நான் சொன்னேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஞானஸ்தானம் பெறணும், உங்க பேர் பரலோகத்தில் எழுதப்படணும். ஆமென். அவங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்னா பரலோக ராஜ்யத்தை குறித்து மேன்மையா பேசணும், ஆனா இந்த பேசிக்கு தெரியாம இருக்கிறோம். அதான் முக்கியம். எல்லாரும் பரலோகம் போலாம், தப்பு கிடையாது. போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? அதுக்கு ஆயத்தம் இருக்கணும், செயல்பாடு இருக்கணும். ஆமென். பங்கு இருக்கணும். போக முடியுமா? பஸ்ல போனோம், மதுரைக்கு போய் இறங்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? இப்பெல்லாம் முன்னாடியே என்ன பண்றாங்க? ஆன்லைன்ல புக் பண்ணிடுறாங்க. டிக்கெட்டு புக் பண்ணணுமா இல்லைங்களா? டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுக்கணும். டிக்கெட்லாம் போக முடியுமா? எல்லாருக்கும் டிக்கெட் வேணும். டிக்கெட் இல்லாத போக முடியாது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம உங்கள் பேர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ரெஜிஸ்டர் புக்ல உங்க பேர் இருக்கணும். இன்னாரு இந்த ட்ரெயின்ல இருந்தாரு, இந்த டைம்ல போறாரு அப்படின்னு பாருங்க, ஒட்டுறான். ட்ரெயின்லயே ஒட்டுறான் லிஸ்ட். போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்போ அன்னைக்கு லிஸ்ட் பார்க்குறப்போ ட்ரெயின் போறதுக்கு முன்னாடி நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்க பேர் இல்லை, என்ன ஆகும்? இறக்கி விட்டுருவான். நீங்க எவ்வளவு பேர் ஆளுங்க சரி, சார் நான் முன்னாடியே புக் பண்ணிட்டேன் சார், அது சார் இது சார் காரணம் சொன்னாலும் ஏற்ற மாட்டான். அடுத்த ட்ரெயின் வருவாங்க, அடுத்த ட்ரெயின்ல வாங்கன்னு சொல்லுவான்.
அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, ஆகவே பரமராஜ்யத்துக்குள்ள நாம் போக வேண்டும் என்று சொன்ன மேன்மையான இடத்துக்குள்ள போனா இயேசு கிறிஸ்து ஒருவரே அதற்கு முந்தினவராக இருக்கிறார். யோவான் 3:13 வாசிங்க. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருத்தரும் கிடையாது. இன்னும் யாரும் ஏறல, இயேசு மட்டும் தான் ஏறிக்கிறார். ஒருத்தர் இருக்கிறாரு, போனாரு, 3ஆம் வானம் வரைக்கும் போனார். அதுக்கப்புறம் போக முடியல அவரால். யார் அவரு? அப்போஸ்தலன் பவுல். பூமியில இருந்த நாட்களில் போனாரு. அது கூட செத்த பிறகு போனாரா? இல்ல, இயேசு ஒருவதான். அவர் ராஜ்யத்தில் வரும்பொழுது தான் எல்லாம் போவாங்க. அல்லேலூயா. இப்ப எல்லாம் டீப் ரெஸ்ட்ல இருக்கிறாங்க எல்லாருமே. ஆமென். டிஎல் மூடி சொன்னாரா, நான் யாராவது நான் மரிக்கும் பொழுது நான் செத்து போட்டேன்னு மட்டும் சொல்ல வேணாம்னு சொல்லுங்க. ஏன்னா நான் சாக மாட்டேன், எனக்கு மரணம் கிடையாது. நான் மரித்த போது நான் எங்க போகிறேன் என்று சொன்னால் நான் புதிய ஜீவனோடு பிரவேசிக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் புதிய ஜீவனோடு பிரவேசிக்கிறேன், புதிய மகிழ்ச்சிக்குள்ள பிரவேசிக்கிறேன், தேவ சமூகத்துக்குள்ள பிரவேசிக்கிறேன், தேவனுடைய வீட்டுக்குள்ள போறேன் நானு. அதனால நீங்க அழுவாதீங்க, நான் செத்துட்டேன் நீங்க வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆமென். நான் எங்க போறேன்? புதிய ஜீவனுக்குள்ள, புதிய வானம், புதிய பூமிக்குள்ள, பரலோக ராஜ்யத்தில் எனக்காக கட்டி வைத்திருக்கிற மகிமைக்குள்ள நான் பிரவேசிக்க போறேன்ற பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். நீங்க எத்தனை பேர் அந்த பாக்கியத்தை பெற போறீங்க? ஆமென் அப்படின்னு அவர் கேட்டாராம். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் போக முடியுமா அந்த மகிமைக்குள்ள? அந்த மகிமைக்குள்ள போன சொன்னா இந்த பங்கு நமக்கு இருக்கணும். இந்த பேர் முதலாக எழுதப்பட்டிருக்கணும். கண்களை மூடுவோமா? அல்லேலூயா. அநேக காரியங்களை சுட்டி காட்ட வேண்டியிருக்குது. ஆனா நமக்கு போதிய நேரம் இல்லை. நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதற்காக நம்ம தியாகம் பண்ண வேண்டியிருக்குது. பணம் ஆசை விட்டது போல அநேக காரியங்களை விட வேண்டியிருக்குது. ஆமென். இப்பதான் நம்ம பரம ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். உலகத்திலிருந்து, உலக வழிபாடுகளிலிருந்து, உலக இச்சையிலிருந்து, உலக பாவத்திலிருந்து, உலக சாபத்திலிருந்து தேவன் அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எல்லா தீமை என்றும் கர்த்தர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். எல்லா தீமை, எல்லா தீமை, 1 2 கிடையாது. பவுல் சொல்றாரு, எல்லா தீமை எல்லாத்திலிருந்தும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். ஆமென். 1 2 சொல்லாதீங்க. ஆமென். இந்த பாவம் இந்த பாவம் இல்லைங்க, எல்லா பாவம். நான் இந்த பாவம் செஞ்சிட்டேன், நான் இந்த பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லாதம்மா. உன் எல்லா பாவத்தையும் சுமந்துட்டார் இயேசு. உனக்காக இயேசு முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். உன் முழு பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இனி ஒரு பாவம் உனக்கு இல்லை. இனி ஒரு பாவம் எனக்கு கிடையாது. நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிற, நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற, நீ பரம ராஜ்யத்தை பங்குள்ளவர்களாக மாறுபடி கர்த்தரை மேம்படுத்தி வச்சிருக்கிறார். நீ ஒரே ஒன்று சொன்ன, அவருக்கு மகிமை உண்டாவதாக, அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. அவரை மகிமைப்படுத்தும்படி தேவனை ரட்சித்திருக்கிறார். பரம ராஜ்யத்துடைய பங்கை உனக்கு கொடுத்திருக்கிறார். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலவேளை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த பரம ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவீராக. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா லக்கை நோக்கி ஓடுகிறேன்.
காப்பாற்றி இருக்கிறேன். எல்லா வாய்களுக்கும், மிருகஜீவர்களுக்கும், சத்துருவின் கிரியைகளுக்கும், பொல்லாப்புக்கும், துஷ்ட மிருகங்களுக்கும், துஷ்ட மனுஷருக்கும் எங்களை காப்பாற்றிருக்கிறேன். நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த கால வேளையில மீட்கப்பட்ட நாங்கள் பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு எங்களை கத்த வைத்திருக்கிறேன். இதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் இந்த உலகத்திலிருந்து மீட்கப்பட்டு பரமராஜ்யத்தை சுதந்திரிக்க தேவன் கிருபை பாராட்டும் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் மேன்மைகள் நாங்கள் இன்னும் அறிய வேண்டும். அப்பா, எவ்வளவு காரியங்கள் பரமராஜ்யத்தை குறித்து இருக்கிறது, பரலோக ராஜ்யத்தை குறித்து இருக்கிறது. அதுக்கு இப்போது நேரமில்லை ஆண்டவரே. இன்னும் நாட்கள் நாங்கள் தியானிக்க கத்த உதவி செய்யுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்துக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில